மார்னிங் டு ஆல். நான் நெல்லை டிவிஎஸ்லேருந்து மாணிக்கவள்ளி பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் டிவிஎஸ் எக்ஸல் 100 கிக் ஸ்டார்டர் பார்க்க போகிறோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள். ப்ளஸ் வந்து லோ வேரியன்ட் பட்ஜெட். உங்களுக்கு பட்ஜெட் ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டில் ஒரு பைக் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் வண்டியாக இந்த வண்டி வந்து இருக்கும். இதோட வெஹிக்கிள் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 43,999 ரூபா மட்டும்தான் வரும். இதுக்கு லோ இன்சூரன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ வண்டி பத்தி நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு வீல் பேஸ் வந்து பெரிய வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. வித் உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல்ஸோடு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 1228 mm கொடுத்துருக்காங்க. ஸ்போக்ஸ் வீல்ஸ் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு வெயிட் கேரி பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். வெயிட் கேரி பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ஸ்போக் வீல்ஸ் வந்து. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ். டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் பவர்ஸ் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஹெட்லைட் பாத்தீங்கன்னா நீங்க கீ ஆன் பண்ண உடனே நமக்கு டே டைம்ல டிஎல்ஆர் வந்து கீழே உள்ள எல்இடிஸ் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். நீங்க வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது இந்த டிஎல்ஆர் ஆஃப் ஆகி ஹெட்லைட் வந்து உங்களுக்கு வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் சைட்ல கிக்கர் கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு ஃபியூயல் இண்டிகேஷன். இது வந்து உங்களுக்கு 100 cc பைக்கு. பிளஸ் வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபியூயல் இன்ஜெக்ஷன் இருக்கிறதால இதுல வந்து உங்களுக்கு என்ன கிடையாதுன்னா பெட்ரோல் நாப் வந்து கிடையாது. பெட்ரோல் ரிசர்வ் ஆயிட்டு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இது வந்து இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபியூயல் இன்ஜெக்ஷன் பம்ப் வந்து இதுல காமிக்கும். இதுல வந்து இது கெப்பாசிட்டி 4 லிட்டரு 1.25 லிட்டர் இருக்கும் போதே உங்களுக்கு வந்து இந்த லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இதுல வந்து பெட்ரோல் மட்டும்தான் நீங்க சென்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஆயில் கிடையாது. ஒவ்வொரு 2000 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்க ஆயில் மாத்தணும். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பைக் ரேஞ்ச் 100 cc பைக் என்ன ரேஞ்சில் இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வந்து மொப்பட் உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து வழக்கமா இருக்கிற மாதிரி டிம் பிரைட்ஸ் லைட்ஸ் பிளஸ் வந்து இது இண்டிகேட்டர்ஸ், இது ஹாரன் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட் ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய எக்ஸலோட இதோட ஸ்பேஸ் வந்து அதிகப்படுத்தி தந்திருக்காங்க. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம அதிகப்படியான லோட்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பர்பஸ்க்காக இதுல நீங்க எவ்வளவு வெயிட்னாலும் தாங்குற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி இந்த ஸ்பேசியஸும் உங்களுக்கு வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து சீட்டோட லென்த் பாத்தீங்கன்னா ஒரு ரைடு இருக்கும். பின்னாடி லோட் கேரிங்க்கு அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்கு ஃபேமிலி யூசேஜுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க லோட் கேரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சீட்டை கழட்டிட்டு அடிஷ்னலா லோடு வைக்கணும்னாலும் நீங்க வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா டோட்டல் வெயிட் வந்து 90 கிலோ வரும். நீங்க 130 கிலோ வரைக்கும் நீங்க வந்து அதிகப்படியான வெயிட் வச்சு கொண்டு போறதுக்கு இந்த வண்டி உங்களுக்கு ஒன்று பெஸ்டாவே இருக்கும். பாத்தீங்கன்னா முன்னாடி டெலிஸ்கோபி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. பின்னாடி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக் ட்ரம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் இருக்கிறதால லோடு கேரிங்க்கு இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பெஸ்டாகவும் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் டைல் லேம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க தூரத்துல இருந்து பார்க்கும் போதே இந்த லைட் வியூ நீங்க தூரமா போகும்போதே நம்ம வண்டி பார்க்கிங் ஆகுதுங்கிற கண்டிஷன்ல உங்களுக்கு அழகாவே கொடுத்துருப்பாங்க. பிளஸ் வந்து இதுல மஃப்லர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. லோட் கேரிங்காக இந்த இது ஒரு அடிஷ்னலா ஒரு லோட் கேரிங் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இதோட சஸ்பென்ஷனே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ப்ரிங்கிங் டைப்ல எவ்வளவு லோடு வச்சாலும் ஏத்துக்கிற அளவு உங்களுக்கு அதிகப்படியான சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ETFI இன்ஜின் சொல்லியிருக்காங்க. இதனால என்னன்னா உங்களுக்கு அதிகப்படியான மைலேஜ் கொடுக்குற ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிளா இது இருக்கும். பிளஸ் வந்து இதுல என்னன்னா ரோல் ஓவர் சென்சார்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அடிஷ்னலா. இந்த ரோல் ஓவர் சென்சார் அப்படின்னா என்னன்னா நீங்க வண்டி கீழே விழுந்து 3 செகண்ட்ஸ்ல நீங்க வண்டி எடுக்கலன்னா 3 செகண்ட்ஸ்ல வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். இது வந்து நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். இப்போ லோடோட வச்சிருக்கோம், ஒரு இடத்துல போறோம், வண்டி ரோல் ஆயிட்டு நம்மளால எடுக்க முடியலன்னா 3 செகண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். இதே மாதிரி அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த பைக்ல இருக்கு. இது வந்து லோ இன்ஷியல்ல லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும். வாங்க நெல்லை டிவிஎஸ் வந்து விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வண்டியை எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ.